பேங்காக்கோட டாலஸ்ட் பில்டிங்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து அங்கே ஒரு மூவில பேங்காக் ரோட்ஸை பாருங்க. நான் இப்போ காமிக்கிறேன். சீரியஸாக என்னால் இடிச்சு நெத்தியை இடிச்சு பாரு. இப்படி வச்சோம்னா தெரியுது, வேற மாதிரி தெரியுது. Hey guys, welcome all. நான் உங்கள் நேவிகேட் ரீச் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 5. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராண்ட் ஆல்பின்ற ஹோட்டல்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பயோ ஸ்கை அந்த ஹோட்டலுக்கு வந்து போய் செக்இன் பண்ண போகிறோம். இந்திரா மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் ரூமே எடுத்துருக்கோம். நீங்கள் அப்படியே பாருங்களேன். எந்த அளவுக்கு ஹைட்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஹோட்டலு. ஸோ லெட்ஸ் see. பயோ ஸ்கை ஹை ஹோட்டல். ஓ மை காட். Oh. Chicken. எல்லாருமே அந்த 360 டிகிரி வியூ பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க போலயே. யூரோப்ல எப்படி இருக்கு? இதுல அந்த டைம் அதுல லேட்டஸ்ட் பில்டிங்ல டைம் எல்லாம் கரெக்டா போட்டுச்சு. இதுதான் வந்து பழைய டாலஸ்ட் பில்டிங். பயோக்கியா ஸ்கை ஹோட்டல் டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கே பாரு. இந்த ஹோட்டலே பார்த்தீங்கன்னா 18th ஃப்ளோர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரிசப்ஷனே பார்த்தீங்கன்னா 18th ஃப்ளோரில் தான் இருக்குது. வியூ இங்கேருந்தே வேறு லெவலில் இருக்குங்க. இதான் இந்த பில்டிங்கோட மினியேச்சர். சும்மா டெமோ பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்குல்ல. பெல்ஜியம் லண்டன். இப்போ நாங்கள் லிஃப்டில் 67th ஃப்ளோர் போக போகிறோம். இங்கே ரைட்டில் காமிக்குது. இல்லை இல்லை எனக்கே அது லைட்டாக பயமாக இருக்கு. லைட்டாக அப்படிதான் இருக்கு. உண்மையை சொல்லும் போது தான் அந்த ஒரு வீட்டிலும் பேய் மாதிரி தான் இருக்கு. ஆனால் நீ தூங்கினதுக்கப்புறம் நான் தான் முழிப்பா இருப்பேன். எதுக்காக உங்ககிட்ட சொல்லி நான் பயப்படணும்னு சொல்லாமல் நாளை கவனம் இருப்பேன். இன்னைக்கு பரவாயில்ல, இது வந்து வெளியே போகிறதுக்கே பார்த்துக்கலாம். மச்சான் இங்கே ஃபுல் ஹோட்டலே கவர் பண்ணாலே ஒரு சம்மர் இதுதான். இதுதான்
ஆஹா அப்கிரேட் வேற தந்திருக்காங்க. We hope for the best. இல்ல உள்ள எடு. நம்மளுக்கு எங்க நிம்மதியோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு தான் போறது. இதான் நம்ம பையன் புத்தின்றது. செம்ம அப்டேட். பிடிச்சிருக்கு. மச்சான் ரூம் வேற லெவல்ல இருக்கு மச்சான். செம்மையா இருக்குடா மச்சான். இங்க இருந்து இந்த வியூ பாறேன், வியூ பாறேன். வியூவை பாத்தீங்களா? पैसा नहीं, पैसा नहीं. பழைய ஹோட்டல்ல ரொம்ப देखते देखते अरे भाई ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. ஓகே லாக்கர், ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில். தெரியுது. போயிட்டு இடிச்சு நெத்தி இடிச்சு பாரு. இப்ப தெரியுதா? நல்லா பாரு. தெரியுதா? அதுதான் கொஞ்சம் இப்போ நம்ம இந்த ஆங்கிள்லயே பாரு. இப்படி இருந்தா சுத்தமா தெரியல. இது பாரு இப்படி இருந்தா தெரியல. ஆமா அப்படியே இப்படி வச்சோம்னா தெரியுது, வேற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ரூம்ல இருந்து எங்க பேக்ல வந்தா ஓரளவுக்கு ஃபுட்டேஜ்ல நல்லா தெரியுது. ஃபுட்டேஜ்ல செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு சீரியஸா. பட் நேரடியா பார்க்க ஓரளவு இது ரொம்ப மங்கிற மாதிரி. ஆமா இப்படி கிட்ட போக அப்படியே மங்குமா. அப்படியே இப்படி வச்சோம்னா அப்படி ஃபோக்கஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். வேற மாதிரி செம்மையா இருக்குல்ல ஃபோன்னா. இங்க மட்டும் ஃபோன் இல்லை. ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் ஃபோனை வச்சிருக்கானுங்கய்யா. ஹே காய்ஸ், நாங்கள் உங்கள் நேவிகேட்டர் ரீச் பேசுகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் பயோக் ஸ்கை ஐலண்ட் பேங்காக்கோட டாலஸ்ட் பில்டிங்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். டாலஸ்ட் பில்டிங்னு சொல்ல முடியாது, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் பில்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டர்டே நாங்கள் டே 4 பார்த்தீங்கன்னா கிங் பவர் மஹாநாக்கோன், அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தாய்லாண்டில் பேங்காக்ல டாலஸ்ட் பில்டிங்னு சொல்றாங்க. 314 மீட்டர்ஸ் அது. இது பார்த்தீங்கன்னா 304 மீட்டர்ஸ் இது. ஆனால் இதுதான் வந்து ஓல்டஸ்ட் டாலஸ்ட் பில்டிங் தாய்லாண்டில். அப்படியே உள்ள என்டர் ஆகும் போதே வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கோம். ஸோ பேங்காக்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து பில்டிங் தெரியுது. செம்ம ஹைட் இது. நேற்று இதை விட ஹைட்டு, எஸ்டர்டே இதை விட ஹைட்டு. அதோட வியூலாம் வேற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஹோட்டல் வந்து தாய்லாண்ட்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதுல பார்த்துருப்போம் ஹேங் ஓவர் மூவில. இந்த பார்ட் 1லயே பார்ட் 2லயா? பார்ட் 2ல வந்து லாஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 லாஸ் வேகாஸ், பார்ட் 2 வந்து பேங்காக் பார்ட் 2 சோய் கவுபாய், அது இது நிறைய செம்ம சீன்ஸ் படத்துல இருக்கும். ஸோ
நாங்கள் ஒரு ஹேங் ஓவரோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்களா பட்டாயா ட்ரெஸ், பேங்காக் ட்ரெஸ் நிறைய கூட்டமாக வரலான்னு தான் பிளான். பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சதுனால இப்போ நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். மேலே ஸ்க்ரீன்லாம் அந்த லாங் லைஃப் தி கிங் அதெல்லாம் எப்போ சுற்றினே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான பில்டிங். என்ட்ரானது டிஃப்ரெண்டாக இருக்குது. டிஃப்ரெண்டாக இருக்குது. லாபி 8th floor வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம 43 floor தான் புக் பண்ணிருந்தோம். பார்த்தாலும் ஒரே ஒரு பெட்டு தான். சரி நான் சிங்கிள் பெட் வேணுங்கிறா. எஸ் சிங்கிள் பெட். உடனே ஃப்ரீயா அப்கிரேட். அவங்களே ஃப்ரீயா அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. 67th floor. வெறித்தனமா இருக்கு. உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். நான் மறந்துட்டேன். பின்னாடி பார்த்தாலே தெரியும் வியூ வேற லெவல்ல இருக்கும். ஸோ எங்களுக்கும் இங்க இருந்து பார்க்க வேற லெவல்ல தான் இருக்கு. ஸோ ஃபுல் வீடியோஸ் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த எல்லோ லைட்ஸோட பார்க்க ரூம் தாறுமாறாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் ஆகிட்டே வருது. இங்கேருந்து வந்து சிட்டி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்களேன். இன்னும் நைட் போக போக ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து டே 6 நமக்கு வந்து பயோக் ஸ்கை ஹோட்டலில் தாங்க இருக்கும். நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருப்பேன். மகாநக்கோன் டவர்னு. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் பில்டிங் 314 meters. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வியூ பாயிண்ட் போய் பார்க்க போகிறோம். இங்கே ரூம் எடுத்தால் இதோட வியூ பாயிண்ட் நம்ம ஈஸியாக போய் பார்க்கலாம். 77 floor வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே அங்கேருந்து வேறு லிஃப்ட் எடுத்து 84th floor போகலாம். இதே வந்து நார்மல் பர்சனாக இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்னா வந்து 400 தாய் பத் ஆகும். ஸோ வாங்க போகலாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா 67ன்றது நம்ம ரூமோட ஃப்ளோரு. இப்போ 77 போகிறோம். 77லேருந்து அப்படியே மாற போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த டுக் ஆட்டோலெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறது எல்லாமே எடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. மேலேயே இந்த டுக் ஆட்டோலாம் வச்சிருக்காங்க. சொன்னல 77th ஃப்ளோர்லேருந்து 84th ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வேறு ஒரு லிஃப்ட் ஏறணும் வேறு சைடு வந்து. ஸோ அதில் தான் வந்து நம்ம இப்போது மேலே ஏறிட்டு இருக்கோம். BKK highest building. Revolving view behind. Was moving. Hey, building and move ஆயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு?
அப்படியே பாருங்க. சாரி, பில்டிங் மூவ் ஆகிற மாதிரி ஒரு அதுதான் 360 வியூ மிஷின் ஒன்று இருக்குது. அதில் நின்னாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுற்றி கூப்பிட்டு வந்து நீ இந்த 360 பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல நின்னாலே போதும், அப்படியே சுற்றி நம்மளுக்கு இந்த பேங்காக் சிட்டியே காமிச்சிட்டே இருக்கும். அதுதான் இந்த பயோக் ஸ்கையோட பெரிய ஸ்பெஷலு. சும்மா காற்றடிக்குது மேலே வந்தால். இங்கே பாருங்கள், இந்த ஐயோ இந்த பேங்காக் ரோட்ஸை பாருங்கள். நான் இப்போ காமிக்கிறேன் சீரியஸாக என்னால். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பாருங்கள், வேறு லெவலில். ஃபஸ்ட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த மகானாக்கூன் பில்டிங்கை பார்த்தோம். இப்போ இந்த சைட் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 360 பில்டிங் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால வந்து மகானாக்கூன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது. நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்லாம் செட்டப்லாம் ஒரு பப் செட்டப்பில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் வெறித்தனமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒவ்வொரு விதத்தில் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த தாய்லாந்து சீரீஸ் வந்து இன்னையோட முடியுது. இன்னைக்கு தான் பார்த்து Day 6 லாஸ்ட் டே. எல்லாருமே நம்ம தாய்லாந்து சீரீஸை வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணி எல்லாருமே பாருங்கள். குட் அண்ட் பேட் திங்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே காமிக்கணுன்றதுனால தான் போட்டிருக்கேன். என்னடா இப்படி போட்டிருக்காருன்ட்டு யோசிக்கக்கூடாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன். நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது, எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ ஆல். Hey guys.